வணக்கங்க. கடக லக்னத்துக்கான குருபகவான் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இயங்கி கொண்டிருக்கிறார். லக்னத்துக்கு 12 குரு இருக்கிறதுனால அயன, சயன, போகஸ்தானங்கள் அதாவது சுகங்கள், தூக்கங்கள் இது எல்லாம் நன்மையாக ஏற்படும். சரி. அந்த கடக லக்னத்துக்கு இந்த குரு 12ஆம் இடத்திலிருந்து நேராக தன்னுடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குது. இப்ப வீட்டுக்கான சுப செலவுகள், 4ஆம் இடம், சுகஸ்தானங்கள் இத சரி பண்ணிக் கொள்வது. குருவுடைய பார்வையினால காசு, பணங்கள், செல்வங்கள், குழந்தைகள் ஸ்தானங்கள், குழந்தைகளுக்காக வீடு வாங்குறது, புதிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்குறது இது எல்லாமே கடக லக்னத்துக்கு நல்லா இருக்கும். குருவுடைய பார்வை இந்த கடக லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை நோக்குது. அப்ப கடன் வாங்கி வீடு கட்டுவது, கடன் வாங்கி தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி பண்ணி இந்த மாதிரி குணாதிசயங்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். மிதுன லக்னம். அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு முடிஞ்சு இப்ப கடக லக்னம். மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு கடக லக்னத்துக்கு லக்னத்துக்கு 8வது இடத்தை ஒரு பார்வை செய்கிறார். லக்னத்துக்கு 8 அது கும்ப வீடுங்கிறதுனால உடல் நிலையில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அதாவது இந்த லக்னத்துக்கு 8 அதாவது தன்னுடைய எந்த லக்னமும் தன்னுடைய மறைவு ஸ்தானங்களை கவனிக்க முடியாது. இப்ப இந்த ஜாதகருக்கு கடக லக்னத்துக்கு 6ஆம் இடத்தையும் குரு நோக்குது, 8ஆம் இடத்தையும் குரு நோக்குது. அப்ப சிறு சங்கடங்கள், சொந்தங்கள், உறவுகள்ல சிறு சங்கடங்கள் இருக்கும். அத கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.